सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம விஷாரத் பூர்வாத்தில் பிப்ரவரி 2026க்கு கேட்க போகிற ஃபர்ஸ்ட் ரோமனோட எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். இதை திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கங்க. மொத்தம் 18 கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டுன்னு 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். இதுக்கு 20 மார்க்ஸு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए. फर्स्ट क्वेश्चन எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேப்பரில் किन्हीं 4 प्रश्नों के उत्तर लिखिए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 7 கொடுத்து 4 தான் எழுத சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு 20 மார்க்ஸு. फर्स्ट क्वेश्चन, जाकर कह अभी चलिए नहीं तो वह आप ஹக்கீம் கே யஹா சலி ஜாயேங்கி. இது வந்து சத்ரஞ்ச் கே கிலாடியிலேருந்து எடுத்திருப்பாங்க. இதை வந்து சாஹிபா வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. பிரசங்குன்னு போட்டு ஏ வாக்கியம் சத்ரஞ்ச் கே கிலாடி நாமக் பாட்சே தியா கயா ஹை. இந்த வரிகள் சத்ரஞ்ச் கே கிலாடி என்னும் பெயர் கொண்ட பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஏ முன்ஷி பிரேம்சந்த் கி சுந்தர் கஹானி ஹை. இது பிரேம்சந்த் அவர்களால் எழுதப்பட்ட அழகான கதை அப்படின்னு எழுதணும். பிரசங்கில் சந்தர்ப்புன்னு போட்டு சாஹிபானே அப்படி நௌக்கரி சே ஏ வாக்கிய கஹா. சாஹிபா வந்து மிர்ஜா சாஹிப்போட ஒய்ஃபு சாஹிபா வந்து தன்னோட சர்வன் மைடிட்ட இப்படி சொல்லுவாங்க. வியாக்கியா விளக்கம் அப்படின்னு போட்டு பேகம் சாஹிபா கரம் மிசாஜ் கீதி. கரம் மிசாஜ் அப்படின்னா ஷார்ட் டெம்பர்னு அர்த்தம். ரொம்ப கோவப்படுவாங்க. உன்கே சிர்மே தர்த் ஹோ ரஹாகை. அவங்களுக்கு தலைவலி இருந்தது. அவர் பற்றி சத்ரஞ்சு கேள் ரஹேகேன். ஆனால் அவங்க தலைவலியை கண்டுக்காமல் அவரோட கணவன் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து செஸ் விளையாட்டு விளையாண்டுட்டு இருப்பார். ஏ உன்கேன் பர்தஸ்த் நேதா. இதனால் அவங்களுக்கு இது பிடிக்கவே இல்லை. இது அவங்களால பொறுத்துக்கவே முடியல. ஜப் நௌக்கரிசே ஏ கபர் மிலிக்கி. அது மட்டும் இல்லை, சர்வன் மைடு வந்து இப்படி சொல்கிறாங்க. மிர்ஜானே சலோ ஆத்தேகேன் கஹா. அதாவது மிர்ஜா சாஹிப் வந்து நீ போ வரேன்னு சொன்னாருன்னு சொன்னோன்னே தப் உன்கா குஸ்ஸா சாத்வேன் ஆஸ்மான் தக் ஹை. ஏற்கனவே ரொம்ப கோபமாக இருந்தாங்க, இன்னும் பயங்கர கோபமாயிடுறாங்க. அவர் கயா அவர் வே துன்கர். துன்கர்னா துரந்த் உடனே. போலி ஜாக்கர் கஹதோ இப்படி சொல்லி அனுப்புகிறாங்க சர்வன் மைடிட்ட. அகர் அபி நஹின் ஆயே தோ மே. ஒருவேளை அவர் வரலன்னா நானே. இது சத்ரஞ்ச் கே கிலாடி படிச்சிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக புரியும். தோ மே குத்து ஹக்கீம் கே. ஹக்கீம்னா மருத்துவர். ஹக்கீம் கே பாஸ் ஜாவுங்கி. நானே மருத்துவர்கிட்ட போயிடுவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இதர் மிர்ஜா சாஹப் படி தில்ஜஸ்பி கே சாத் பாஜி கேள் ரஹேத்தே. இங்கே மிர்ஜா சாஹப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டோட செஸ் விளையாண்டுட்டு இருக்காரு. வே கேள் சோடுக்கர் ஆனா நகின் சாக்தே. அவருக்கு அந்த விளையாட்டை விட்டுட்டு வர விருப்பமே இல்லை. ஆகே சல்கர் பேகம் சாஹிபா கா சிர்தர்த் மிர்ஜா சாஹப் கே சிர்தர்த் கா காரன் பன் கயா ஹை. மேற்கொண்டு பேகம் சாஹிபாவோட தலைவலி இப்போ மிர்ஜா சாஹிப்க்கு தலைவலியாக அமைஞ்சிடும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் செஸ் விளையாட அனுமதிக்க மாட்டாங்க. இதனால அவங்க செஸ் விளையாட இடம் இல்லாமல் தவிப்பாங்க. அதனால தான் இப்படி எழுதியிருக்காங்க. விசேஷத்தா அப்படின்னு போட்டு ஸ்பெஷாலிட்டின்னு போட்டு ஹர் சுக் துக்குமேன். ஒவ்வொரு சுகத்திலும் சரி துன்பத்திலும் சரி. பத்னி அப்னே பதிகா. மனைவியானவள் தனது கணவனின் சகயோக் சாக்தி ஹை. அதாவது ஆதரவை விரும்புகிறாள். பேகம் கி பி எஹி இச்சாத்தி. பேகம் சாஹிபாவும் இதை தான் விரும்புகிறாங்க அப்படின்னு விசேஷத்தா போடணும். இதான் இதோட சந்தர்ப்பு பாவார்த். सेकेंड, अब तुम्हारे पाव में नौकरी की बेड़ियाँ नहीं आज़ादी के परहैन. இது வந்து கங்கா சிங் லெசன்லேருந்து எடுத்திருப்பாங்க. இப்பொழுது உங்களது கால்களுக்கு வேலை என்னும் கட்டுப்பாடு இல்லை, சுதந்திரத்தின் சிறகுகளே இருக்கிறது அப்படின்னு தான் இதோட மீனிங். பேடியா அப்படின்னா கட்டுப்பாடு. பிரசங் ஏ வாக்கிய இந்த வரிகள் கங்கா சிங் நாம கஹானி சே தியா கயா ஹை. கங்கா சிங் என்னும் பெயர் கொண்ட கதையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஏ ஸ்ரீ சுதர்சன்ஜி கி சுந்தர் கஹானி ஹை. இது சுதர்சன்ஜி அவர்களால் எழுதப்பட்ட அழகான கதை. சந்தர்ப் ஹெட்மாஸ்டர் நே கங்கா சிங் சே ஏ வாக்கிய கஹா. ஹெட்மாஸ்டர் வந்து கங்கா சிங்கிட்ட இந்த வரியை சொல்கிறாரு.
வியாக்கியா விளக்கம். கங்கா சிங் கா மானா தாக்கி, கங்கா சிங் நம்பினது என்னென்ன, ஊஸ்கி உம்ர 65 சால் கி ஹோ கயி ஹை. இப்போ அவர் என்ன கருதுறாருன்னா, இவருக்கு இப்போ 65 இயர்ஸ் ஓல்டு ஆயிடுச்சு கங்கா சிங்க்கு. பச்சோன் கி ஷாதி பி ஹோ கயி ஹை, அவங்க பசங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. பத்னி குசர் கயி ஹை, ஒய்ஃபும் இறந்துடுறாங்க. इसलिए उसे हरिद्वार जाकर भगवान को दर्शन करना और वहाँ बाकी जीवन बिताना चाहिए. அதனால் கங்கா சிங் என்ன பண்ணுறாரு, என்ன நினைக்கிறாருன்னா, ரிட்டையர்ட் ஆகி இதுக்கு போகணும், பகவானை போய் தரிசிக்கணும், பாக்கி ஜீவனை வந்து ஹரித்வார்லேயே செலவிடணும் அப்படின்னு விரும்புகிறாரு. எனவே உஸ்னே அவர் வந்து ஹெட் மாஸ்டர்ஸே இஸ்கே பாரேமின் பிரார்த்தனாக்கி, இதை பற்றி வேண்டுகோள் கொடுக்குறாரு. 3 மஹினேக்கே பாத், 3 மாதங்களுக்கு பிறகு ஹெட் மாஸ்டர் குலாம் மசிக்னே, அந்த ஹெட் மாஸ்டர் நேமு குலாம் மசிக், அவர் வந்து கங்கா சிங் கோ புலாக்கர் கஹா, கங்கா சிங்கை கூப்பிட்டு சொல்கிறாரு, மிஷன் நே துமாரி லம்பி நௌகரி கோ தியான் மேன் ரக்தே ஹுயே. ஸ்கூல் நேம் வந்து மிஷன் ஸ்கூல். மிஷன் ஸ்கூல் வந்து உங்களோட நீண்ட நாள் வேலையை கருத்தில் கொண்டு கவனத்தில் கொண்டு 15 रुपये பிரதிமாக பென்ஷன் தேனைக்கு மஞ்சூரி தேதி, ஒவ்வொரு மாதமும் 15 rupees பென்ஷனாக கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. அந்த காலத்தில் 15 rupees பெரிய அமௌண்ட்டாக இருந்திருக்கும். अब तुम नौकरी के बंधन से मुक्त हो, இப்போ உங்களுக்கு வேலை என்னும் கட்டுப்பாடிலிருந்து விடுதலை கிடைச்சிருச்சு. अपनी इच्छा के अनुसार, உங்களது விருப்பப்படி கூப்பு பகவான் கா, நீங்கள் பகவானை பஜன் கரோ, பஜனை செய்யுங்க. ஹரித்வார் ஜாவோ, காஷி ஜாவோ, ஹரித்வார் போங்க, காசிக்கு போங்க. ரிஷிகேஷ் ஜாவோ, ரிஷிகேஷ் போங்க, எங்கே வேணால் போங்க. अब तुम स्वतंत्र हो, இப்போ உங்களுக்கு முழு சுதந்திரம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. விசேஷத்தா ஸ்பெஷாலிட்டி, சேவா நிவர்த்திக்கே பாத், ஓய்வு பெற்ற பிறகு ஹர் இன்சான் கி, ஒவ்வொரு மனிதனுக்கும் எஹி இச்சா ஹோத்தி ஹை கி, இந்த ஆசை தான் இருக்குது. என்னென்ன, சான்சாரிக் ஜீவன் சே, உலக சுகத்திலிருந்து முக்து ஹோக்கர் விடுபட்டு பகவான் கி சரண் மேன் சலா ஜாயே, இறைவன் திருவடிகளை அடையணும் அப்படின்னு எல்லாரும் விரும்புகிறாங்க. கங்கா சிங் வி எஹி சாகத்தாக, அதனால் கங்கா சிங்கும் இப்படி விரும்புறது ஆச்சரியம் கிடையாது. கங்கா சிங்கும் இதை தான் விரும்புகிறாரு அப்படின்னு போட்டு முடிக்கணும். இதான் இதோட சந்தர்ப்ப பாவார்த். नेक्स्ट 3rd वन, भाई तुम तो आज ही परदेशी बन गए, इस तरह क्यों बैठे हो. இதுவும் அதே லெசனில் உள்ளது தான். இது வந்து பிரசங்கன்னு போட்டு ஏ வாக்கிய கங்கா சிங் நாம கஹானி சே தியா கயா ஹை, இந்த வரிகள் கங்கா சிங் என்னும் பெயர் கொண்ட பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஏ ஸ்ரீ சுதர்சன் ஜி கி சுந்தர் கஹானி ஹை, இது வந்து சுதர்சன் ஜி அவர்களால் எழுதப்பட்ட அழகான கதை. சந்தர்ப், ஏ வாக்கிய ஸ்கூல் கா பங்கி, பங்கின்னா ஸ்வீப்பர், பங்கி கங்கா சிங் சே கஹா, ஸ்கூல் ஸ்வீப்பர் வந்து கங்கா சிங்கிட்ட இப்படி சொல்கிறாரு அப்படின்னு எழுதணும். வியாக்கியா விளக்கம். கங்கா சிங் கி விதாயின விடைப்பிரிவு, கங்கா சிங் வந்து ஓய்வு பெற போகிறார்ல, அதனால எல்லாருமே துக்கு சபி கோத்தா, எல்லாருக்குமே துக்கமாக இருக்குது. அவர் ரொம்ப நாள் வேலை பார்த்தாரு, ரிட்டையர் ஆகிறதுனால எல்லாரும் வருத்தப்படுறாங்க. வித்யார்த்தி, வித்யார்த்தினா ஸ்டூடெண்ட்ஸு, வித்யார்த்தி. अध्यापक, हेडमास्टर, क्लर्क, सभी लोग எல்லாருமே வந்து உசே குச் ந குச் கஹ்கர் சாந்த்வனா தேனே லகே, அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு போகிறாங்க. இசி கிரமம், இதே வரிசையில் ஸ்கூல் கே பங்கினே கங்கா சிங் கோ சுப்சா பைட்டே ஹுயே, ஸ்கூல் ஸ்வீப்பரும் இதே மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் கங்கா சிங்கை பார்த்து தேக்கர் போலா இப்படி சொல்கிறாரு, பாயி தும் தோ ஆஜ் ஹி பர்தேஷி பன் கயே ஹோ, நீங்கள் சகோதரனே உங்களுக்கும் ஸ்கூலுக்கும் இனிமேல் சம்மந்தம் இல்லை, நீங்கள் இந்த வெளிநாட்டவர் ஆயிட்டீங்க. क्यों इस तरह से बैठे हो, ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. பங்கி கி ஏ பாத் கங்கா சிங் கே தில் மேன் ஆக் லகாத்தி, அதாவது அந்த ஸ்வீப்பரோட இந்த வார்த்தை கங்கா சிங்கோட மனசில் நெருப்பள்ளி கொட்டின மாதிரி இருந்தது. வக் சோச்சனே லகா கி क्या मैं सचमुच स्कूल से मेरा कोई संबंध नहीं है, நிஜமுலே இந்த ஸ்கூலுக்கும் எனக்கும் இனிமேல் சம்பந்தம் இல்லையா அப்படின்னு யோசிக்கிறாரு. கங்கா சிங் கா சிர் சக்ரானே லகா, இதை நினச்சதும் கங்கா சிங்கோட தலை சுத்த ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஒருத்தங்களை விட்டு பிரியும் போது தான் நம்மளால் அதை டாலரேட்டே பண்ண முடியாது. அது மாதிரி தான் இங்கே கங்கா சிங்கும் யோசிக்கிறாரு. கங்கா சிங் கா சிர் சக்ரானே லகா, இதை நினச்சோன்னே கங்கா சிங்கோட தலை சுத்த ஆரம்பிச்சிருது. ஸ்கூல் கா பியார் உஸ்கே மன்மேன் புனக, திரும்ப ஸ்கூலில் வேலை பார்க்கணுங்கிற ஆசை வந்து, அதாவது அந்த ஸ்கூல் மேலே இருக்கிற அன்பு வந்து புனகன மீண்டும் உமட்னே லகா, அவருக்கு மீண்டும் எழத் தொடங்கியது.
विशेषता स्पेशलिटी किसी व्यक्ति या संस्था को जोड़ते समय ही ஏதாவது ஒரு நபரையோ யாராவது ஒரு நபரையோ ஒரு நிறுவனத்தையோ விட்டு பிரியும் போது தான் ஹமே உன்கா மகத்துவ கியாத் ஹோத்தா ஹை அந்த அவங்களோட மகத்துவம் நம்மளுக்கு புரியும். கங்கா சிங் கா மன் பி யஹி ஹோத்தா ஹை கங்கா சிங்கும் மனதும் இப்படி தான் இருந்துச்சு. கங்கா சிங் ஃபிர் சே சேவா மே ஜுட் ஜாத்தா ஹை திரும்பவும் கங்கா சிங் வந்து அந்த ஸ்கூலில் சர்வீஸ் பண்ண ஜாயின் பண்ணிடுறாரு. 4th one उसके मन में आया कि अच्छा है मरने दो सदा का पाप कट जाएगा. இந்த வரிகள் வந்து தாயிங்கிற லெசன்லேருந்து கொடுத்துருப்பாங்க. பிரசங்குன்னு போட்டு ஏ வாக்கிய தாயி நாமக் பாட் சே லியா கயா ஹை இந்த வரிகள் தாயி என்னும் பேர் கொண்ட பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஏ விஸ்வம்பர்நாத் சர்மா கௌசிக் கி கஹானி ஹை இந்த கதையை எழுதினவர் வந்து விஸ்வம்பர்நாத் சர்மா கௌஷிக். சந்தர்ப் ஜப் மனோகர் பதங்கு கோ பெஹட்னே கேலியே மனோகர் வந்து பட்டத்தை பிடிக்கிறதுக்காக சஜ்ஜேக்கு முடேர்கோ பெஹட்கர் லடக் ரஹாத்தா அந்த பால்கனியோட எஜ்ஜை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தான். தப் ராமேஸ்வரிக்கு ஏ விசார் ஆயா அப்போ வந்து அவங்க பெரியம்மாவான ராமேஸ்வரிக்கு இந்த எண்ணம் ஏற்படுது. இது வந்து தாயில கஹானியை நல்லா படித்தா இந்த கதை ஈஸியாக தெரியும். அதெல்லாம் நல்லா படிச்சுட்டா நம்ம வந்து சந்தர்ப்ப பாவார்த்தெலாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், டைமும் சேவ் ஆகும். அதனால் சந்தர்ப்ப பாவார்த்து வந்தால் விட்டுடாதீங்க. வியாக்கியா விளக்கம் ஏக் பதங் கட்கர் சத்துக்கி ஓர் ஆ ரஹி தி ஒரு பட்டம் அருந்து விழுந்து மொட்டை மாடியில் வந்து விழுகுது. பதங்குக்கோ பெஹட்னே கேலியா அந்த பட்டத்தை பிடிக்கிறதுக்காக மனோகர் சஜ்ஜைக்கு ஓர் சலா கயா பால்கனிக்கிட்ட போகிறான். பதங்கு ஆங்கன்மே ஜாகிரி அது எஜ்ஜில் விழுந்துருது. அந்த சஜ்ஜைக்கு முடேர்சே மனோகர் கி டாங் ஃபிஸ்லி और वह गिरते समय அதாவது அந்த பட்டத்தை பிடிக்க போகும்போது அவன் கால் வந்து பிசைக்கிடுது, அதாவது ஸ்லிப் ஆகிடுது. அப்போ அவன் வந்து கீழே விழுகிறான். ராமேஸ்வரி இதை பார்த்துடுறாங்க. அப்போ அவன் வந்து சில்லாயா தாயி அப்போ பெரியம்மா அப்படின்னு கத்துறான். ராமேஸ்வரினே இஸ் घटना को देखो ராமேஸ்வரி இந்த நிகழ்வை பார்க்குறாங்க. ஏக் க்ஷன் கேலியே உஸ்கே மன்மே நாயாக்கி அப்போ ஒரு நொடியில் அவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணம் வருது. அச்சா ஹோத்தாக்கி ஏக் மர் ஜாத்தாக இவன் இறந்துட்டா நல்லது தான். சதா கேலியே மேரா துக் மிட் ஜாத்தா என் துக்கத்தை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கான். மனோகர்னே பயா ஒரு கருணா அப்படி நினைக்கிறாங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் அப்படி நினைப்பாங்க. மனோகரோட பயமும் அவனோட கருணை பார்வையும் அவங்க மனசை மாற்றிடும். मनोहर ने भय और करुणा नेत्रों से एक बार और புகாரா தாயி அப்படி அதாவது இன்னொரு அவனோட கருணை நிறைந்த பார்வையில் பெரியம்மா அப்படின்னு கேட்கும்போது தோனோன் ஏக் தூசரேக்கோ தேக்கா ரெண்டு பேரும் ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க. வஹாத் படாக்கர் உடனே அவங்க மனசு மாறி அவனை காப்பாற்ற போகிறாங்க. கையை நீட்டி மனோகர்க்கோ பகட்னா சாக்தி தீ மனோகரை காப்பாற்ற விரும்புகிறாங்க. பர் மனோகர் கா ஹாத் முடேர் சே சுட் கயா ஆனால் அதுலேருந்து அவன் கை இதாகிடுது, விட்டுடுது. அந்த அந்த இதை எஜ்ஜை விட்டுடுறான் அவன் கையை விட்டு. வக நீச்சே கிர்கயா அவன் கீழே விழுந்துடுறான். இசே தேக்கர் ராமேஸ்வரிக்கோ பேகோஷ் ஹோகயி பேகோஷ்னா அன்கான்சியஸ். இதை பார்த்துட்டு அவங்களுக்கு மயக்கம் வந்துடுது. விசேஷத்தா நன்ஹே பாலகி புகார் சே ஹர் கிசி கா தில் பசீஜ் ஜாத்தாக சின்ன குழந்தைங்க கூப்பிடும்போது எல்லார் மனசுமே உருகிடும். பசிஜின உருகுதல். ராமேஸ்வரி கே மன்மேம் பி எஹி பாவ் உட்னா ஸ்வபாவிகை ராமேஸ்வரியோட மனதிலும் இந்த எண்ணம் எழுவது இயல்பானது அப்படின்னு போட்டு எழுதணும். அவ்வளோதான். இதான் விசேஷத்தா. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். தாய் லெசன் படிச்சிங்கன்னா இந்த சந்தர்ப்ப பாவார்த்தை எழுதுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5th one यह दो इसे जानकर घूरे पर फेंकने जा रही थी. मैंने कहा कि ला मुझे दे दे मैं इसे पाल लूँगी तब से मैं इसे पाल रही हूँ. அதாவது இவ இந்த குழந்தை அதாவது ஏத்தோ இசை ஜான்கர்னா இவள் இதை அறிந்ததும் குழந்தைய குப்பையில் போட நினச்சா. நான் தான் அந்த குழந்தைய கேட்டேன், நான் அப்பத்துலேருந்து இந்த குழந்தைய வளர்க்குறேன் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். பிரசங்குன்னு போட்டு ஏ வாக்கிய
மாதா விமாதா நாமக் பாட் சே தியா கயா ஹை. இந்த வரிகள் வந்து மாதா விமாதா என்னும் பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இஸ் பாட் கே கஹானிக்கார் பீஷ்ம சாஹ்னி ஜி ஹை. இதை எழுதினோர் பேரு பீஷ்ம சாஹ்னி ஜி. சந்தர்ப் ஹவல்தார் நே ஜப் பால்னே வாலி மாதா சே கஹா கி. காவல்காரர் வந்து மாற்றாந்தாய் கிட்ட சொல்றாரு, பச்சா உஸ்கி மான்கோ சௌம்பு தேன். குழந்தைய வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு. तब वह हवलदार से पालने वाली மாதா ஏ வாக்கிய போலி. அப்போ அந்த காவல்காரர்கிட்ட மாற்றாந்தா இப்படி சொல்கிறாங்க. வியாக்கியா விளக்கம். பச்சை கோ பால்னே வாலி விமாத்தானே. குழந்தையை வளர்க்கிற மாற்றாந்தாய் வந்து ஜென்ம தேன வாலி மாதா கோ தேக்தே ஹுயே. அந்த குழந்தையோட அம்மாவை காமிச்சு சொல்கிறாங்க. ஹவல்தார் சே போலி. காவல்காரர்கிட்ட சொல்கிறாங்க, இஸ்னே குத் இஸ் பச்சைக்கோ மேரி கோதுமே டாலா. இவன் தான் இந்த குழந்தைய தானா வாலண்டரா என் மடியில் போட்டவள். ஏ தோ இஸ் பச்சைக்கோ கூரே மேன் ஃபேங்க்னே வாலித்தி. இவன் இந்த குழந்தைய குப்பையில் போட நினச்சா, குப்பை தொட்டியில் போட நினச்சா, மெய்னேகி இசே மாங்லியா. நான் தான் இந்த குழந்தைய கேட்டேன். தப்புசே இசே அப்னா தூத் பிலாக்கர் பால் ரகிக்கும். அப்பொழுது இருந்து இந்த குழந்தைக்கு நான் தான் பால் கொடுத்து வளர்த்துட்டு வரேன். இஸ்கா கோயி கர்வாலா நகிகை. இவளுக்கு கர்வாலான கணவன். இவளுக்கு கணவன் கிடையாது. ஏ பச்சேக்கோ பைதா கர்க்கே ஃபேங்க்னே ஜா ரஹி தி. இவன் இந்த குழந்தைய பெத்தெடுத்ததும் தூக்கி எறிய தான் நினச்சா. மே பச்சைக்கு ரக்ஷாக்கி. நான் தான் குழந்தைய பாதுகாத்தவள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த குழந்தையோட அம்மா அந்த குழந்தைய குப்பையில் போட நினச்சிருப்பாங்க. அப்போ இந்த மாற்றாந்தாய் தான் அந்த குழந்தைய வாங்கி வளர்த்துருப்பாங்க. ஏஹ் காடி பர் முஜே சோட்னே ஆயி தி. இவன் என்னை அந்த வண்டியில் ஏற்ற தான் வந்தா. யகானாக்கர் முக்கர் கயி. இங்கே வந்து இவன் மனசு மாறிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. விசேஷத்தா ஸ்பெஷாலிட்டி. லோக் லஜ்ஜா கே பயசே. பொது அவமானத்தின் பயத்தால் குச் அவரத்தின் சில பெண்கள் அவாஞ்சித் பச்சோன்கோ, அதாவது அப்பாவியான குழந்தைகளை ஃபேங்க் தேனா சாகத்தி ஹை, தூக்கி எறிய விரும்புகிறாங்க. அதாவது அந்த குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த உலக பொது அவமானத்துக்கு பயந்து சில அம்மாக்கள் வந்து குப்பையில் போட நினைக்கிறாங்க குழந்தைய. ஏன் நிர்ணய அனுச்சித்துகை. இது தவறான கருத்து. ஐசே பச்சோன்கோ பால்னேவாலி விமாத்தா. இம்மாதிரியான குழந்தைகளை வளர்க்கும் மாற்றாந்தாயே ஜென்ம தேனே வாலி மாதாசே சிரேஷ்டகை. பெற்றெடுத்த அன்னையை விட சிறந்தவள் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் 6th. பச்சா தூத் கே தோக்கே மேன். குழந்தை வந்து பால் கிடைக்காத ஏமாற்றத்தால் அப்படி முட்டி சூஸ்தா ரகா. தனது கை முட்டியை சப்பிக்கொண்டிருக்கிறது. பர் ஆனால் ந மில்னே தேக்கர். ஆனாலும் பால் கிடைக்காத பார்த்துட்டு பில்குல் ஜக் கயா. சுத்தமாக முழிச்சிக்கிச்சு. அவர் தோனோன் டாங்கே. 2 காலையும் ஜோர் ஜோர்சே வேகமாக பட்கர் லோனே லகா அடித்து கொண்டு அழுதது அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். பிரசங்கன்னு போட்டு ஏ வாக்கிய மாதா விமாதா நாமக் பாட்சே லீகையிகை. இந்த வரிகள் வந்து மாதா விமாதான்ற பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கஹானிக்கார்கா நாம் ஸ்ரீ பீஷ்ம சாஹ்னிகை. இதை எழுதினவர் வந்து ஸ்ரீ பீஷ்ம சாஹ்னி. சந்தர்ப் ஏஹ் லேக்கக்கா வர்ணன்கை. இது வந்து எழுத்தாளரோட வர்ணனை. விமாத்தாகி பச்சோன்கோ தூத் பிலாத்தி தி. மாற்றாந்தாய் தான் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. வக் சலி கை. அவங்க இப்போ போக போகிறாங்க. பச்சை சோ ரகாத்தா. குழந்தை அழுதுகிட்டு இருந்தது. தூத் ந மில்னேசே. பால் கிடைக்காததால் வக் ரோனே லகுத்தாக. அது அழுது கொண்டிருந்தது. இஸ் சந்தர்ப்புமே நியோங் ககத்தாக. இந்த சூழ்நிலையில் எழுத்தாளர் இப்படி வர்ணிக்கிறாரு அப்படின்னு எழுதணும். व्याख्या विलकम. बच्चा अध जगाता और अध सोयाता அப்படின்னா பாதி முழிச்சு பாதி தூங்கிட்டு இருந்துச்சுன்னு அர்த்தம். வகு தூத்திக்கு ஆஷாமேன். அது பால் கிடைக்கும் நம்பிக்கையில் அப்னிஹி முட்டினா க்ளோஸ்டு ஃபிஸ்ட்டு. அதை கையை மூடி இந்த குழந்தைங்க சப்பிட்டு இருக்கும்ல, அதை தான் சொல்லியிருக்காங்க. சூஸ்தா ரகா சப்பி கொண்டிருந்தது. தூத் நகின் மில்தாத்தோ பால் கிடைக்காதால் வக் பில்குல் ஜாகையா அது இப்போ நல்லா முழிச்சிக்கிச்சு. வக அப்பனி பூக் போல்கர் வெக்து கர் நகின் சக்தாத்தா அந்த குழந்தையால் தன்னோட பசியை வெளிப்படுத்த முடியாது. இஸ்லியே ஜோர் சே ரோனே லகா அதனால் வேகமாக அழுகுது. பூஹி தீவிர பதானே கேலியே பசி ரொம்ப அதிகரித்தோன்னே வக் தோனோன் டாங்கோன்கோ 2 காலையும் பட்கர் ரோனே லகா உதைத்து கொண்டு அழுதது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. விசேஷத்தான் போட்டு ஸ்பெஷாலிட்டி போட்டு கஹானிக்கார்னே
बच्चों के रोने का स्वाभाविक वर्णन किया है. கதை ஆசிரியர் வந்து குழந்தைங்களோட அந்த இயல்பான குணத்தை வர்ணிச்சிருக்காரு. வாக்கிய படுக்கர் இந்த வரியை படித்ததும் ஹம் பச்சே பர் நாம் குழந்தை மீது தரஸ்ன பரிதாபம். இந்த வரியை படித்ததும் நம்மளுக்கும் அந்த குழந்தை மேலே பரிதாபம் ஏற்படும். பச்சே பர் தரஸ் காத்தே ஹைன் பரிதாபம் ஏற்படுகிறது. ஹம் அப்னே அப் விமாத்தா கே சமர்த்தக் பன் ஜாத்தே ஹைன் நாமே அந்த மாற்றாந்தாய்க்கு தான் சப்போர்ட் ஆகிடுவோம். கஹானிக்கார் பி எஹி சாகத்தே ஹைன் கதை ஆசிரியரும் இதை தான் விரும்புகிறாரு அப்படின்னு போட்டு முடிக்கணும். 7th one இஸ் பூமண்டல் மேன் அனேக் ஐசே தேஷ் ஹைன் ஜஹான் சூரஜ் கி கிர்னேன் ஜானே கேலியே ஹிச்கத்தி ஹைன் இந்த பூ உலகில் நிறையா தேசத்தில் சூரியனோட ஒளிக்கதிர்கள் படவே தயங்குற நாடுகள் நிறையா இருக்குது. உன் தேசோன் மேன் கப்படே சுக்கானேசே லேக்கர் அந்த நாடுகள்லாம் துணியை காய வைக்க அநேக் காரிய போன்ற பல காரியங்களுக்கு லோக் மக்கள் வந்து மெஷினோன் சே சம்பன்ன கராத்தேகன் மிஷினை தான் நம்பி இருக்காங்க. லேக்கின் ஆனால் ஹமாரே தேஷ் நமது நாடானது புராணே ஜமானே சேஹி பழங்காலத்திலிருந்தே சூரிய உர்ஜா கா பிரயோக் கூபு கர்த்தா ரகாகை சூரிய ஒளியை நல்லா உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இதில் வந்து இதை பற்றி சோலார் எனர்ஜியை பற்றி சொல்லியிருப்பாங்க. प्रसंग அப்படின்னு போட்டு வாக்கிய சௌர் ஊர்ஜா நாமக் பாட்சே தியா கயா ஹை இந்த வரிகள் சௌர் ஊர்ஜா என்ற பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ராஜ்வேல் கா லேக் ஹை இதை எழுதினவர் பேர் ஸ்ரீ ராஜ்வேல். சந்தர்ப் லேக்கக் இஸ் லேக்மேன் எழுத்தாளர் இந்த கட்டுரையில் சௌர் ஊர்ஜா கே பாரேமேன் சூரிய ஆற்றலை பற்றி பகுத் குச் பத்தாத்தே ஹைன் விரிவாக கூறியிருப்பார். வியாக்கியா இஸ் லேக்மேன் இந்த கட்டுரையில் லேக்கக் கஹ்தே ஹை கி எழுத்தாளர் கூறுகிறார் என்னவென்றால் பாரத் இந்தியாவானது சூரிய சக்தி சே ஆசீர்வாதித் ஹை சூரிய சக்தியால் ஆசீர்வாதிக்கப்பட்டிருக்கிறது. அநேக் தேஷ்மேன் நிறைய நாடுகளில் சூரஜ் கே தர்ஷன் மில்னா லக்பக் அசம்பவ் ஹை அசம்பவ்னா இம்பாசிபிள் சில நாடுகளில் சூரியனோட ஒளிக்கதிரே படாமல் இருக்குது. உன் தேஷோன்மேன் அந்நாடுகளில் லக்பக் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த நாடுகள்லாம் சூரியனோட கதிரே படமாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். உன் தேஷ்மேன் 6 மஹினே அந்தேராகி சாயா ரகத்தாக அந்த நாடெல்லாம் 6 months வந்து இருளே மூழ்கி கிடக்கும். குச் தேஷ்மேன் 1-2 மஹினே பி சில நாடுகளில் 1 or 2 months கூட சூரஜ் திக்காயி நகின் படுத்தா சூரியன் ஒளியே படாது. வகான் அங்கே கப்படே சுக்கானே ஜெய்சே துணி காய வைக்கிறது போன்ற காரிய கேலியே பி காரியங்களுக்கு கூட மெஷின் பர் நிர்பர் ரெஹனா படுத்தாக இயந்திரத்தை சார்ந்தே இருக்கிறதா இருக்கும். லேக்கின் ஆனால் ஹமாரே தேஷ்மேன் நமது நாட்டில் சால்பர் வருடம் முழுவதும் சூரிய தர்ஷன் மில்தாக சூரியனோட தரிசனம் கிடைக்கிறது. விசேஷத்தா லேக்கக் சாகத்தே ஹைங்கி எழுத்தாளர் விரும்புகிறது என்னென்ன ஹம் லோக் நாம் சௌர் ஊர்ஜா கா பேஹிச்சக் உபயோக் கரேன் சூரிய எனர்ஜியை சோலார் எனர்ஜியை வந்து தயக்கமின்றி உபயோகிக்கணும் அப்படிங்கிறது தான் எழுத்தாளர் விரும்பியிருப்பார் அப்படின்னு போட்டு முடிக்கணும். இதுதான் இதோட சந்தர்ப்ப பாவார்த்த விசேஷத்தா நல்லா பார்த்துக்கங்க. இதெல்லாம் படித்தாலே எஸ்ஏ வந்தால் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 8th one ஏக் ஜமானா ஐசா தா ஒரு காலம் இப்படி தான் இருந்தது. ஜப் ஹர் கர் தக் பிஜ்லி கி பகுஞ்ச் ஏக் சப்னா மானா ஜாத்தா தா ஒவ்வொரு வீட்டுக்கும் மின்சாரங்கிறது ஒரு கனவாக இருந்தது. லேக்கின் அப் வாஸ்தவிகத்தா பன் கயா ஹை ஆனால் அந்த கனவு இப்போல்லாம் நிறைவேறிடுச்சு. சபி கேலி வித்யுத் ஜெய்சி சர்க்காரி பெஹலா தேஷ் கி சாமாஜிக் ஆர்த்திக் சரஞ்சனா கோ பரிவர்த்தித் கர் ரஹி ஹை எல்லாருக்கும் மின்சாரம் போன்றவை நாட்டின் பொருளாதார கட்டமைப்பை மாற்றி வருகின்றன அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். பிரசங் அப்படின்னு போட்டு வாக்கிய சௌர் ஊர்ஜி நாமக் பாட்சே தியா கயா ஹை சௌர் ஊர்ஜி என்ற பாடத்திலிருந்து இந்த வரிகள் எடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஆர் ராஜ்வேல் கா லேக் ஹை லேக்குன கட்டுரை இது எழுதினவர் வந்து ஸ்ரீ ஆர் ராஜ்வேல். சந்தர்ப் அப்படின்னு போட்டு பிஜ்லி கா ஆவிஷ்கார்னா கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அநேக் தேஷ்மேன் நிறையா நாட்டில் பிஜ்லி ஆகி மின்சாரம் வந்தது. ஹமாரே தேஷ்மேன்
அப் லக்பக் நமது நாட்டில் இப்பொழுது கிட்டத்தட்ட சபி ஸ்தானோன் பிஜ்லி है எல்லா இடத்துலையும் மின்சாரம் இருக்குது. லேக்கின் 30-40 वर्ष पहले लोग लालटेन आदि दीपों के सहारे ஆனால் 40 வருஷத்துக்கு முன்பெல்லாம் மக்கள் வந்து லாந்தர் விளக்கின் உதவியால் ராத் கே சமய் அப்னா காம் கர்த்தே ஆ ரஹே தே இரவு நேரத்தில் தங்கள் வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். உஸ் சமய் பிஜ்லி ஏக் சப்னாத்தி அந்த நாட்கள்லாம் மின்சாரங்கிறது ஒரு கனவாகவே இருந்தது. லோகோனே கபி நகின் சோச்சாக்கி இஸ் தர கர்கர்மல் பிஜ்லி ஹோகி மக்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க வீட்டுக்கு வீடு மின்சாரம் இருக்கும்னு. அவர் ஹம் பிஜ்லி கா சம்பூர்ண ஃபாய்தா உட்டா பாயேங்கே நாம் மின்சாரத்தின் பயனை முழுமையாக அடைவோம் அப்படின்னு யாரும் நினச்சிருக்க கூட மாட்டாங்க. சர்க்கார்கே அரசாங்கத்தின் சபி கேலியே அனைவருக்கும் சபி கேலியே அப்படின்னா அனைவருக்கும் அப்படின்னு அர்த்தம். சர்க்கார்கே சபி கேலியே வித்யுத் ஜெய்சி யோஜனாயன் எல்லாருக்கும் மின்சாரம் போன்ற திட்டங்களால் பூரே தேஷ்கோ எல்லா நாட்டுக்கும் உஜ்வல் பனா தியா ஒளி கிடைத்தது அப்படின்னு போட்டு முடிக்கணும். விசேஷத்தான் போட்டு ஆஜ் பகாடோன் மேன் பனே கரோம் மேம்பி இன்னைக்கு மலைப்பகுதி வீடுகளுக்கும் கூட பிஜ்லிக்கு விவஸ்தாக மின்சார ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏ சப் சௌர் ஊர்ஜாக்கி மாயாக இது எல்லாமே சோலார் எனர்ஜியோட மகிமைன்னு போட்டு முடிக்கணும். மலைப்பிரதேச வீடுகளுக்கும் இன்னைக்கு மின்சாரம் இருக்குது. 9th one வே படே வித்வான் ஹைன் அவர் பெரிய ஸ்காலர் அறிஞர் சமர்தர்ஷி ஹைன் சமமாக பார்ப்பார் எல்லாரையும். வே முஜே நிராஷா நகின் கரைங்க அவர் என்னை நிராசையோடு அனுப்ப மாட்டார். மே ஜாத்தாகும் நான் சென்று வருகிறேன் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இது வந்து ஏக்கலைவிலேருந்து எடுத்திருப்பாங்க. பிரசங்கன்னு போட்டு ஏ வாக்கிய ஏக்கலைவ் நாம பாட்சே தியா கயாக இந்த இது வந்து ஏக்கலைவுங்கிற பாடத்திலேருந்து எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டு சந்தர்ப்புன்னு போட்டு ஏக்கலைவ்கா கத்தன்கை இது ஏக்கலைவனோட கூற்று. ஏக்கலைவ்கா பித்தா ஹிரண்ய தனு கெகத்தா ஹைக்கி ஏக்கலைவனோட அப்பா ஹிரண்ய தனு சொல்கிறாரு துரோன் பிராமன் ஹைன் துரோணர் வந்து ஒரு பிராமணர். வே தும்கோ தனுர் வித்யா நகின் சிக்கா எங்கே அவர் கண்டிப்பாக உனக்கு வில்வித்தை கற்றுத்தர மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது தப்பு வகை இஸ்தர கெகத்தாக அப்போ ஏக்கலைவன் வந்து இந்த மாதிரி சொல்கிறான். வியாக்கியா அப்படின்னு போட்டு ஆச்சாரிய துரோன் மகான் வித்வான் தே ஆச்சாரிய துரோணர் சிறந்த அறிஞர். மகான் வித்வான் தே வே வேதோன்கோ அவர் வேதங்களை துரோணரை பற்றி ஏக்கலைவன் இப்படி சொல்வார். வே வேதோன்கோ அச்சி தரக் சமஜ் சுக்கேத்தே நல்லா தெரிஞ்சவர் வேதங்களை பற்றி. வே ஜன்மசே கிசிக்கோ நீச் மானேவாலே நகின்தே அவர் பிறப்பால் யாரையும் தாழ்ந்தவராக கருத மாட்டார். வே சப்கோ சமான் மானேவாலே தே அவர் எல்லாரையும் சமமாக தான் பார்ப்பார். ஏ சபை ஏக்கலைவுக்கோ மாலும் தா இது எல்லாம் ஏக்கலைவனுக்கு தெரிந்திருந்தது. இஸ்லியே எனவே வக் விஸ்வாஸ் கர்த்தா தாக்கி அவன் நம்பினான் என்னென்ன ஆச்சாரியா துரோன் ஜரூர் உஸ்கோ தனுர்வித்யா சிக்காயங்கே ஆச்சாரிய துரோணர் வந்து கண்டிப்பாக அவனுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுப்பாரு அப்படின்ட்டு. விசேஷத்தா ஸ்பெஷாலிட்டி ஏ வாக்கிய ஆச்சாரிய துரோன் கே சரித்திர பிரபாவ் டால்தா है இந்த வரிகள் ஆச்சாரிய துரோணரோட கேரக்டரை பற்றி வெளிப்படுத்துது. உன்கே அச்சி குன்கோ சாபித் கர்த்தா है அவருடைய நல்ல குணத்திற்கு சான்றாக இருக்கிறது அப்படின்னு போட்டு முடிக்கணும். இதான் விசேஷத்தா. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் மகாபாரதத்தில் வருது ஏக்கலைவன் இதெல்லாம். அதனால் புரிஞ்சு படிங்க. ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். டைமும் சேவ் பண்ண முடியும். नेक्स्ट 10th हमारी पौराणिक कथाओं के अनुसार शनि மகராஜ் சூரிய கே புத்திரகைன் நமது புராண கதைகளின் கருத்துப்படி சனி வந்து சூரிய பகவானோட மகன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பைன்சா இன்கா வாகன்கை இவரோட வாகனம் வந்து எருமை. பாশ্চাத்ய ஜோதிஷி மே சனி கோ சர்டன் கஹத்தேகன் மேற்கத்திய நாடுகளெல்லாம் சனியை வந்து சர்டன்னு சொல்லுவாங்க. யுனானி ஆக்யானோன்கே அனுசார் அதாவது கிரேக்க புராணங்களின் கருத்துப்படி சர்டன் ஜூபிட்டர்கே பித்தாகை வியாழனோட அப்பாவாக சொல்லுவாங்க. ரோமன் லோக் சர்டன்கோ கிருஷிகா தேவதா மான்தெகின் ரோமானியர்கள் வந்து சனீஸ்வரனை வந்து விவசாயிகளின் இறைவனாக கருதுவார்கள். ஹமாரே தேஷ்மே நமது நாட்டில் சனி மகராஜ் சனியை வந்து தேல்கே தேவதா பன்கயேகேன் எண்ணெய்களின் இறைவனாக கருதுவோம் அப்படிங்கிறதான் இதோட மீனிங். प्रसंगन पोटे ये वाक्य शनि सबसे सुंदर ग्रह नामक पाठ से दिया गया है. ये श्री
குணாகர் முலேகா லேக்குகைன். இது வந்து சனி சப்சே சுந்தர் கிரக் என்ற பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதை எழுதினர் பேர் ஸ்ரீ குணாகர் முலே. சந்தர்ப் அப்படின்னு போட்டு லேக்கக் இஸ் லேக்குமேன். எழுத்தாளர் இந்த கட்டுரையில் சனி கிரக் கே பாரமேன் சனி கிரகத்தை பற்றி பகுத் குச் பத்தாத்தேகேன் விரிவாக கூறியுள்ளார். இசி சந்தர்ப்பமேன் ஏ வாக்கிய ககத்தேகேன். இந்த சூழலில் இவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் அப்படின்னு போட்டு வியாக்கியான் போட்டு ஹமாரே புராணோன்மேன் நமது புராணங்களில் சனி கே பாரேமேன் சனியை பற்றி பத்தாயா கயாகை கூறியிருப்பார்கள். இஸ்கே அனுசார் இதன்படி சனி சூரிய கே புத்திரகை சனி வந்து சூரியனோட மகன். பைன்சா உன்கா வாகன்கை எருமைதான் அவரோட வாகனம். சனி கே பாரேமேன் சனியை பற்றி பாশ্চাத்ய புராணம் மேம்பி பத்தாயா கயாகை மேற்கத்திய நாடுகளிலும் கூறியிருக்கிறார்கள். வகான் கே ஜோதிஷி அங்கே உள்ள ஜோதிடர்கள் சனிகா சனியை சர்டன் ககத்தேகைன் சர்டன் என்று கூறுகிறார்கள். யுனானி கத்தாவோன்கே அனுசார் கிரேக்க புராணங்களின் கருத்துப்படி சர்டன் ஜூபிட்டர்கே பித்தாகை சனி பகவான் வந்து வியாழனோட தந்தை என்று கருதப்படுகிறார். ரோம் கே லோக் ரோமானியர்கள் சர்டன் கோ சனியை கிருஷிகா தேவதா மான்தேகன் விவசாயிகளின் கடவுளாக கருதுகிறார்கள். கிருஷி அப்படின்னா விவசாயம். கிருஷிகா தேவதா மான்தேகைனா விவசாயியின் கடவுளாக கருதுகிறார்கள்னு அர்த்தம். ஹமாரே பாரத் மேன் நமது பாரதத்தில் ஷனிகோ தேல்கே தேவதா மான்தேகின் எண்ணெய்களின் இறைவனாக கருதப்படுகிறார். லேக்கக் சாபித் கர்னா சாகத்தேகி லேக்கக் என்ன சொல்ல வர்றார்னா சனி அசுப் கிரக் நஹீன் சுந்தர் கிரகை சனீஸ்வரன் வந்து தீமையான கிரகம் அல்ல அழகான கிரகம். இஸ்லியே வே ககத்தேகை கி துனியா கே தேஷ் உலகத்தில் உள்ள எல்லா நாடும் சனிக்கோ சுப் மான்தேகைன் சனியை வந்து நல்லதாக கருதுகிறாங்க. கேவல் பாரத் அசுப் மான்தாகை ஆனால் பாரதத்தில் இந்தியாவில் மட்டும்தான் அதை தீமை கிரகமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். விசேஷத்தான் போட்டு அக்காரன் ஹி கோயி தாரணா ஹமாரே மண்மேன் உடுத்திகை தேவையில்லாத கருத்துக்கள் நமது மனதில் எழுகிறது. வக் பீடியோன் தக் சல்தி ரகத்திகை அது தலைமுறையாக செல்கிறது. சனிகோ அசுப் மானா பி கலத் தாரணாகை சனீஸ்வரனை வந்து தீமையாக கருதுவது தவறான கருத்தாகும். சச்முத் சனி சுந்தர் கிரகை உண்மையில் சனி வந்து ஒரு அழகான கிரகம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 8 வந்து அடுத்ததாக அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணாலே நம்ம ஃபஸ்ட் ரோமல்லே 20 மார்க்ஸ் எடுத்துருவோம், டைமும் சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட்டில் வந்து அர்த்த போத் கரானா மாத்திர கிசி பாத்துன்னு இருக்கும். இது அதுக்கப்புறம் அப் சமய ஆகயாத்தா इसलिए हमारे समाज का इसलिए उन्होंने केवल ईश्वर को जब 10 टकों के बार बार हम कार्बन की कापियाँ नहीं है. இது சீனி பாயில் இருக்கும். ஜோ கத்தாயன் ஹிருதயக்கா பாந்து தோட்கர் இதுவும் சீனி பாய் தான். விபத்தியோன் மீன்ஸே விஜய் சகித் பார்னு இருக்கும். இது கங்கா கோதாவரியில் உள்ளது. ஸோ இந்த 8ஐயும் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எகெயின் அண்ட் எகெயின் சொல்கிறேன், ஃபஸ்ட் ரோமன் எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ரோமன், ஈஸியாக 20 மார்க்ஸ் எடுத்துடலாம். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், सब्सक्राइब பண்ணுங்க. आपको बहुत धन्यवाद. ऑल दी बेस्ट. Yeah.